அண்ணே உங்களுக்கு அறிவோ அறிவுனே. அடே எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஏதோ என் கஷ்டகாலம் இந்த வரப்பட்டிக்காட்டுல வந்து பழனியப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண்ட் எடுக்கிறேன். வீலா இது வில்லு மாதிரி இருக்கு. அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இது எல்லாம் நீ போய் சொல்லணும்டா. ஆம்பளைங்கிட்ட சொல்லணுங்கிறது முக்கியம் இல்ல, நம்ம ஊர் பொம்பளைங்கிட்ட போய் சொல்லணும். அம்மா, அக்கா, தங்கச்சி, அழகராஜன் ஒரு கெட்டிக்காரரு, பெண்ட் எடுக்கிறதுல வீல் நிமித்துறதுல ஒரு வல்லவரு, அவர் ஒரு நல்லவரு, இப்படி எல்லாம் போய் சொல்லணும். டேய் நான் ஒரு சிற்பி மாதிரிடா. எப்படி செதுக்கிறேன் பாத்தியா? இந்த ஊர்ல உன்னை யாருமே கிட்ட சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன கிட்ட வந்தா நீ கடிச்சு போடுவேன். அப்படி இருந்து உன்னை ஏன் நான் சேர்த்து வச்சிருக்கேன்? இது எல்லாம் போய் சொல்ல வேண்டியதான். ஏண்டா பல்லு விளக்கலையா? விளக்கிட்டே. அதான் இப்படி நாருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு விளக்கனா இப்படித்தான்டா. வீட்டுல ஒரு அழகான சம்சாரம் இருக்கும் போது வெளியில ஒரு 50 வயசுல ஒரு அம்மா புடிச்சிட்டீங்களாமே. இது உனக்கும் தெரிஞ்சு போச்சா? அடே லவ்ஸுக்கு வயசு வித்தியாசமே கிடையாது. எந்த வயசுலயும் லவ்ஸ் வரலாம். இப்போ ஆலையில ஓடுற கரும்புல அடிக்கரும்பா இருந்தா என்ன, நுனிக்கரும்பா இருந்தா என்ன? நமக்கு வேண்டியது வெள்ளம் தானடா கோமடி தலையா. ஆமா அந்த அம்மா என்னமோ ஊமைன்னு கேள்விப்பட்டனே. இருந்துட்டு போட்டு அத பத்தி நமக்கு என்ன? அடே கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குதாங்கிறது தான் நமக்கு முக்கியம். எப்படி பிடிச்சீங்க? வலை போட்டு பிடிச்சோம். போடா கோமடி தலையா. அடே பழம் பழுக்கலன்னாலும் இந்த ஆளினால் அழகுராஜா புகை போட்டு பழுக்க வச்சிருவான். இதெல்லாம் போய் ஊருக்குள்ள சொல்லு. அதுவும் குறிப்பா அம்மனியக்கா கிட்ட சொல்ற. அந்த கேரியர் உன்னை எல்லாம் நம்பி வைக்க முடியாதுப்பா. ஏன்னா அந்த ஊமை வீடு எங்க இருக்கு? விலாசம் அந்த தெரியுது பாரு ஒரு மரம். ஆமா அங்க போய் போருடி மச்சமுள்ள ஆளுடி ஆளு கொஞ்சம் நீளண்டி. அண்ணே டேய் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் வாடகைக்கு போக போகுது. 10 ரூபாய் கிடைக்கும். அதான் நான் தொடச்சிட்டு இருக்கேன். என் சந்தேகத்தை தீர்த்து வைங்கண்ணே. என்னடா இந்த பெட்டர் மேக்ஸ் லைட் எப்படி எரியுது? அப்படி வா. இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா தேவைங்கிறது. அடே கோமடி தலையா, இதுக்கு பேரு தான் கப்பு. இதுக்கு மேல கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதுலதான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இதுல எப்படி ஏறியே போங்கண்ணே. என்ன அதுக்கெல்லாம் உடைச்சு விட்டீங்க? ஏங்க இங்க ஆளினால் அழகராஜா கடை எதுங்க? இதுதான். ஏய் நீ இருடி. அது நான் தாங்க. சாயந்தரம் என் பொண்ணுக்கு சீர் செய்யணும். அதுக்கு ஒரு பெட்டர் பாக்ஸ் லைட் வேணும். ஏங்க பெட்டர் மேக்ஸ் லைட்டே வேணுமா? ஆமாங்க. இந்த பந்தெல்லாம் கொளுத்தி கூடாதுங்க. பந்தமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. அப்ப பெட்டர் மேக்ஸ் லைட் குடுக்கறது இல்ல. கூட வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் லைட் குடுக்கறது இல்ல. போமா. ஏய் ஓடாத ஓடாத. எங்க விட விட மாட்டேன். விடவே மாட்டேன். இரு. ஏய் விட மாட்டேன். நில்லு. எங்க ஓடுற? ஏண்டா நாய் அடிக்கிற நாய்? என்ன கல்ல கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்ல காணும். ரெண்டு சேர்ந்தாப்புல அடிச்சது அடிச்சிட்டேன். உன்னையே நான் அடிக்கணும் ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கிறேன். நீ நாய் அடிக்கிறியாண்டா பிசாசு தலையா? கல்லு இருக்கடா. ஐயோ ஒரு வீடு கட்டுற அளவு கல்ல மடியில கட்டி வச்சிருக்கானே. திரும்புடா. என்ன பின்ன கல்ல கண்டா இவனை காணோம், இவனை கண்டா கல்ல காணோம். ரெண்டுமே இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இவனை நான் இன்னைக்கு அடிக்காம விட மாட்டேன். அப்படி கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. அந்த கல்லை எப்படி கொடுங்க. நீங்க அடிக்க போறீங்களா? ஆமாங்க. அடிக்கண்ணே. இத கொஞ்சம் பிடிக்கிறீங்களா? என்ன இது நம்ம கடை லைட் மாதிரி இருக்கு. உங்களுக்கு தான்டா. ஏண்டா என்ன நேத்து 15 ரூபாய் என்கிட்ட வாங்கும் போது என்ன சொன்ன? 10 சொன்னேன். எப்போ இதைத்தானடா சொல்லுவீங்க? பளிச்சுன்னு எரியும் சொன்னல. எரியலீங்களா? எரியலையாவா? ராத்திரி பூரா இருட்டுல உட்கார்ந்தது எனக்கு தான்டா தெரியும். உண்மையிலே எரியலீங்களா? இப்ப நான் தான்டா உன்னை எரிய போறேன். ஆஞ்சநேயா யாருக்கும் பிரைஸ் விடப்படாது.
எந்த பக்கம் வந்தா? இந்த பக்கம் தான் வந்தேன். இந்த பக்கம் தானா? ஓ செட்டியார, இந்த கோமடி தலை இந்த பக்கம் வந்தானயா? வரலையே. ஏன் வரலன்னு எழுந்து அந்த பள்ளியில ஓடவனே? என்னம்மா சொன்னேன்? நீ கோச்சுக்காத செட்டியார, ஒன்ன சொல்ல. அந்த கோமடி தலைய நான் சொன்னதா சொல்லி என் பொண்டாட்டி கிட்ட 5 ரூபாய் வாங்கிட்டு வந்தா திருட்டு ராஸ்கல். அந்த நாயை ஊருக்குள்ள வைக்காதீங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், கேட்டீங்களா ஐயா? அதுக்கு நான் என்னப்பா பண்றது? இந்த மாதிரி திருட்டு காசெல்லாம் நீ தானே வாங்கி வைப்ப. உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்குமா? இருக்குது. கொடு. இதால 5 ரூபாய். ஆமா, இது நம்ம நோட்டான்னு பாரு. அப்படி தெரியல, கொண்டாங்க இப்படி. அப்புறம் அவட்டா நீ இதை அவங்கிட்ட வாங்கிக்க. ஓடில வாங்க. அழகுராஜா, ஓ நிலவோடு வாயுகில் விளையாடுதே, இந்த பணம் கண்டு என் மனம் தடுமாறுதே. ஓய் போனாலே தெரியா, 5 ரூபாய அழகுராஜன் முண்டாட்டிட்ட ஏமாத்தி வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடுத்ததாக அவன் வந்து என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போறான். இது உங்கள்ட்ட சொன்னானா? அப்படியா? இத புடி. சரி, அவன்கிட்ட போய் சொல்லு. போனானே, போனானே. ஏன்டா எப்ப பார்த்தாலும் எருமச்சாடிய மூஞ்சில அப்புறம் மாதிரியே தெரியற? வாழ்க்கையில் நிம்மதியில் என்ன? உனக்கும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லையா? அப்படி நடுத்தண்ணில போய் நில்லு, நிம்மதியான இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். விளையாடுறீங்களா? உங்ககிட்ட விளையாட்டு வேண்டி இருக்கு. உங்களுக்கு என்னண்ணே எப்ப பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கீங்க, அது எப்படி முடியுது? அந்த விஷயத்தை கேக்குறியா? வா சொல்றேன். உட்கார்ற. நல்லா உட்கார்ற. அடே, எனக்கு சந்தோஷம் இல்லைன்னா என்ன செய்வேன் தெரியுமா? நேரா கடைக்கு போவேன், 2 முழம் மல்லிகைப்பூ வாங்குவேன், 4 கிலோ அல்வா வாங்குவேன். அதை எடுத்துட்டு வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி கிட்ட கொடுப்பேன். அவ என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தா அப்படியே போட்டு என் கூட ஆத்தங்கரைக்கு வந்துருவான். அப்புறம் அவ மடியில நான் படுக்க, என் மடியில அவ படுக்க, அவ பாட, அப்புறம் நான் பாட, இப்படியே பொழுது போற வரைக்கும் ஒரே கிளியிருப்பா இருப்பான். வேண்டாம், நீ செஞ்சு பாரு. செஞ்சிடறேன். டேய், அந்த பக்கம் போனா சந்தோஷம் வராது, சாவுதான் வரும். இப்படி போடா. எவ்வளவு தகரீம் இருந்தா எனக்கு ஊரே கேட்டாடா. இப்ப ஊரலும் கேட்டாடா. நிறுத்துறியா? அடியே, ஏண்டி இந்த கருமனை இந்த அடி அடிக்கிற? இவனோட சாவகாசம் வச்சிருக்கு, உங்கள்ட்ட முதல் 4 சாச்சா தோணாம. யாரு? நான் இவன் கூட சவகாசம் வச்சிட்டு இருந்தனா அப்படின்னு இந்த நாய் சொல்லிச்சா? ஏண்டா எந்திர மேல எந்திரிக்கிறேன். ஏண்டா கருவா, என்ன நடந்தது? நீங்களே சொல்லுங்க. எதுக்குடா கட்டித்தீங்க? இப்படிதான். கம்னாட்டி. உங்க சம்சாரம் உங்க அளவுக்கு இல்ல. ஆமா, உயரம் கொஞ்சம் கம்மி. இப்ப அதுக்கு என்ன? நீங்க எவ்வளவு நல்லவரு. மேல நீங்க என்ன சொன்னீங்க? என் சம்சாரம் ஆத்தங்கரைக்கு வருதுன்னா பூவும் அல்வா வாங்கி கொடுத்தா வருவான்னு சொன்னீங்க. அதே மாதிரி வாங்கி கொடுத்தா வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கு நீங்களே ஒரு பைசல் பண்ணுங்க. இதுக்கு எவ்வளவு ரூபா செலவழிஞ்சாலும் நான் பாத்துக்கிறேன். ஏற சைக்கிள். அண்ணே, இவங்க வரல. என்ன மாட்டி விடுற பாக்குற? உள்ள போய் சைக்கிள் கடைக்காரரை கூப்பிடு. ஏன் எங்களை பார்த்தா சைக்கிள் கடைக்காரா தெரியலையா? ஃபுல் பேண்ட் போட்டிருக்கிற? என்னது இது? புல் பேண்டா? இது ஆஃப் பேண்டா? ஓஹோ, உங்க ஊர்ல இதான் ஆஃப் பேண்டா? உங்க ஊர்ல இதான் புல் பேண்டா? சரி, வந்து பேசிக்கலாம். சைக்கிள் கொடு. யாரா நீங்க? என்னது, என்ன தெரியலையா? இதே ஊர் தான்யா, 7 வருஷமா இங்கதான் இருக்கேன். என்ன கதை விடுறியா? இந்த ஆளினார் அழகுராஜாவுக்கு தெரியாம 7 வருஷமா இந்த ஊர்ல எந்த சந்திரடா இருந்த? சரி, பக்கத்து ஊர்னு வச்சுக்க. சைக்கிள் குடியா? கொடுக்க மாட்டேன். ஏன்? உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா போய் கூட்டிட்டு வா, சைக்கிள் கொடுக்குறேன். நீ சைக்கிளை கொடு, நான் போய் கூட்டியாரன். என்ன இழிச்சவாய நினைச்சுக்கிட்டியா? என்ன? என்னுடைய அறிவுக்கு நான் அமெரிக்காவில் இருக்க வேண்டியவன்டா. ஏதோ இந்த பட்டிக்காடுல வந்து மாட்டிட்டேன். போடா. ஏயா, நான் இந்திய நாட்டை சேர்ந்த ஒரு பிரஜை, எனக்கு சைக்கிள் இல்லையா? உன் பேர் என்னப்பா? காரமட ரங்கநாதன். ரங்கநாதன்ங்கிற பேருக்கெல்லாம் சைக்கிள் தர்றதில்ல. போடா. தரமாட்டேன். எட்டி ஒதுக்கிறதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன்டா கோமடி தெரிய ஒத்த கால நோண்டிட்டு வர்ற? வயிற்று வலிக்கணும். வயிற்று வலிக்கு ஏன் கால் நோண்டுற? ஏதாவது மருந்து இருந்தா சொல்லுங்கண்ணே. வயிற்று வலிக்கு மருந்தா? 2 இட்லி கெட்டி சட்னி வச்சு சாப்பிடு, வலி நின்னு போயிடும். விளையாடாதீங்கண்ணே. டேய், ஏண்டா நான் என்ன டாக்டர் ஆலினார் அழகராஜா MBBS போராட மாட்டிருக்கிறேன்? இது சைக்கிள் கடைடா. இங்க வந்து வயிற்று வலிக்கு மருந்து கேக்குறிய? மண்டையில ஏதாவது இருக்கா? ஏய், அடுத்த ஜென்மத்திலாவது மனுஷனா போறங்கடா. போடா. நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். ஏண்டா ரேஷன் கடைக்கு போலியா?
இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால லீவு. ஏன் ரமணி ரொம்ப நேரமா குனிஞ்சிட்டு இருக்கிற? துணி கீழே விழுந்துடுச்சு. எடுக்க முடியலையா? எடுக்க முடியாது, பையி மண்ணோட மண்ணா ஒட்டிருச்சு. என்னங்க, குடிக்க கொஞ்சம் தண்ணி வேணும். தண்ணியா? அக்கா உள்ளதா இருக்கிறா, போய் வாங்கி குடிச்சிட்டு போ. பரவாயில்ல, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். ஆமா, நான் கோயிலுக்கு போறேன், அங்க போய் குடிச்சுக்கிறேன். நான் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு யாருகிட்ட சொல்லிட்டு போற?